வெஜிடபிள் பிரியாணி நான் எப்பவுமே குக்கர்ல தான் பண்ணுவேன். இன்னைக்கு பிரியாணி பாட்ல தம் பிரியாணி ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. 3ல இருந்து 4 பேர் சாப்பிடுற அளவு இந்த டம்ளர்ல 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு சேர்க்கறதுக்கு காய்கறி பாத்தீங்கன்னா ஒரு 300-350 கிராம் காய்கறிகள் போதும். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பூண்டு 12 பல் எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வெட்டி வச்சிருக்கேன். இது மூணுமே நல்லா நைஸா மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப பிரியாணி பாட்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு கொஞ்சம் முந்திரி வறுத்துட்டு அந்த வறுத்த முந்திரி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதோடவே நம்ம எல்லாம் போட்டு வதக்கும் போது முந்திரி கிறிஸ்பா இருக்காது, கடைசியில சேர்த்துக்கலாம். அதே கடாயில ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற பிரியாணி பொருள் சேர்த்து ஃபர்ஸ்ட் லைட்டா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்ப இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கணும். கூட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேண்டாம்னு நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்க்கிறோம். தக்காளியோடவே நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல. இப்ப வதக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் வச்சீங்கன்னா காய் கொஞ்சம் வெந்துடும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தா கூட போதும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்க சீரக சம்பா அரிசியை உள்ள சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம். இப்ப இது கூட நான் 1:2 ரேஷியோல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. காரம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு வேணும்னா மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் நிறைச்சு கல்லுப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. அந்த அரிசியும் தண்ணியும் பாருங்க சம அளவுல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து தம் போடணும். அதாவது அரிசி இப்ப 3/4 பதம் வந்திருக்குங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கனமான இரும்பு தோசைக்கல்ல அடுப்புல வச்சுக்கலாம். இந்த கல் பாத்தீங்கன்னா சப்பாத்தி சுடுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இது இந்த தம் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவேன். கல் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி பாட்டை தூக்கி மேல வச்சுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. சூப்பரா உதிரியா ரெடி ஆயிரும். சப்போஸ் நீங்க கலந்து விடும்போது உங்களுக்கு அரிசி வேகாத மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லைங்க. 1/2 டம்ளர் கொதிக்கிற தண்ணியை உள்ள ஊத்திட்டு கலந்து விட்டுட்டு அதே தோசைக்கல் மேல 5 நிமிஷம் சிம்ல வச்சீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, கொத்தமல்லி தலையும் உள்ள தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். தொட்டுக்கருக்கு ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். இதே நீங்க குக்கர்ல பண்ற மாதிரி இருந்தா 1:2 ரேஷியோல தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும் பிரியாணி.